வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகா கந்த சஷ்டியின் 5ஆம் நாள், அக்டோபர் 26. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கோவிலில் ரொம்ப கூட்டம். காலையிலேருந்தே கூட்டம் அதிகமாக இருக்கனால வழக்கமான படிப்பாதையில் விடாமல் கும்பாபிஷேக படிப்பாதையில் விட்டுருந்தாங்க. இப்போ கூட்டம் குறைஞ்சிருச்சு. நாளைக்கு சூரசம்ஹாரத்துக்கான பணிகள் கிரிவீதி ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. கிரிவீதியை சுத்தம் பண்ணுறது, காம்பவுண்ட் சுவர் கட்டும் பணிகள் நடக்குது. அதெல்லாம் ஓரமாக கூட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 சூரர்களையும் வதம் பண்ணுற இடத்துல அங்கன டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க கிரிவீதி ஃபுல்லுமே. நாளைக்கு சூரசம்ஹாரத்தை லைவ் போடுவீங்களாக்கான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. லைவ் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அவங்க கையை உயர்த்தி வீடியோ எடுப்பாங்க எல்லாருமே. அவங்க கைக்கு மேலே நம்ம கொண்டு போய் வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை எடுக்க முடிஞ்சால் போடுறேன் லைவு. அப்புறம் சூரசம்ஹாரம் எத்தனை மணிக்குன்னு கேட்டிருந்தாங்க. எப்படியும் 6:30 மணிக்கு மேலே ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலை மேலே இருக்கிற முருகப்பெருமான் இந்த சம்ஹாரத்துக்கு மட்டும்தான் மலையிலேருந்து கீழே இறங்குவார். அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க மாட்டார். அவரை பாராட்டி சீராட்டி வாசாமின்னு குருக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடி மலையிலேருந்து அவரை கீழே இறக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அது மட்டும் இல்லை, மலை படிப்பாதை ஃபுல்லுமே கட்டளைதாரர்கள் மண்டகப்படி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுத்துட்டு தான் கீழே இறங்கி வருவார் முருகன். அதனால் எப்படியும் 6:30 மணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நாளைக்கு எந்நேரம் விரதம் விடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. பழனியை பொறுத்தளவு நிறையா பேர் திருஆவினங்குடியில் உச்சிக்கால பூஜை முடிஞ்ச உடனே விடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலே விரதம் விட்டுருவாங்க. நாளைக்கு திருஆவினங்குடியில் உட்கார இடமே இருக்காது, அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். டீமாக குழுவாக இருக்கிறவங்கெல்லாம் இடத்த பிடிச்சிக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே நல்ல நேரம் பார்த்து விரதம் விடுறது தான் பெஸ்ட்டு.